ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொங்கல் வரப்போகுது. எல்லாருமே வந்து மாலையை கடையில் வாங்குவோம். நிலப்படி மாலை போடுவோம், சாமிக்கு மாலை போடுவோம், பொங்கல் பானைக்கெல்லாம் மாலை வாங்குவோம் இல்லையா? இப்போ வந்து மாலை வந்து வீட்டிலேயே மேக் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து கட்டி காட்டுறது நிலப்படி மாலை. இப்போ வந்து விசேஷ நாளில் பூ மாலை வாங்க போனால் நல்ல விலையாக இருக்கும். இப்போ உதிரி பூவாக வாங்கி கட்டுறப்போ விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய மாலை வேணாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மறிக்கொழுந்து, அரளிப்பூ, சாமந்தி இந்த 3 வச்சு தான் நான் கட்ட போகிறேன். இது வந்து மாலையை விட கம்மி விலை தான். ஏன்னா வந்து இதில் வந்து பெரிய மாலையும் கட்டிக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு பூவும் மிச்சமாக இருக்குங்க. செலவும் கம்மியாக இருக்கும். சரி வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். மறிக்கொழுந்தை இப்படி ஒரு விரல் சைஸ்க்கு எடுத்து ஓரளவு அடர்த்தி பாருங்கள். இப்படி வச்சு நாட் போட்டுக்கங்க. முடிச்சு போட்டு இது போல் எல்லாத்தையும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன் இப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டைம் இதை பார்க்குறேன், நான் கட்ட போகிறேன்னா, அவங்க வந்து கரெக்டாக பூ கட்டிக்கிட்டு வரப்பயே மறிக்கொழுந்து அப்படி மடித்து வைக்கிறப்ப பிரிஞ்சு போயிடும். அதுக்காக தான். இப்போ வந்து மாலை கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய நூல் வேணுமோ அதை உங்கள் இடது பக்கமாக பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்குல்லையா, அந்த அளவில் விட்டுருங்க. இப்போ சென்டர்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். நடுவில் அரளிப்பூவை ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்பயும் பூ கட்டுவோம் இல்லையா, அந்த பூ கட்டுறாப்போல் கட்டுங்க. இப்படி தான் நாட் போடணும். அப்படியே அதை பிடிச்சி திருப்பிக்கங்க. அப்படியே திருப்பிக்கங்க. திருப்பிக்கிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு அரளிப்பூவை எடுத்து பாருங்கள், அந்த விரல் இருக்கு இல்லையா, அந்த விரல் பிடிச்சிருக்குமே அது மேலே வச்சுட்டு ஒரு சுற்றி எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே சுற்றிட்டு இந்த காம்புக்கு நடுவில் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த காம்பை லைட்டாக அப்படியே தள்ளிங்க. நம்ம இப்போ பூவை எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம நூலை மட்டும் பிடிச்சா போதும். அதுவே வந்து ரவுண்டாக அப்படியே மேக் ஆகி வரும். பாருங்கள், இந்த காம்பை அந்த விரல் மேலே வைக்கணும். வச்சுட்டு நூலை பாருங்கள், நூலை மட்டும் பிடிச்சி அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்து அங்கே பாருங்கள் காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பு 2 காம்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு அந்த காம்பை லைட்டாக தள்ளணும். அவ்வளோதாங்க. இப்போ இதுவே ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரளிப்பூவை ரவுண்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முதல்ல கொடுத்துருவோம். அப்புறம் இப்போ மறிக்கொழுந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வந்து அடுத்தது மறிக்கொழுந்தை வைக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு நான் பூ கட்டுறேன்னா நீங்கள் 2, 3 வாட்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துடும். இது வந்து மாலைக்கட்டு ரொம்ப ஈஸி தான். கட்டுறதுக்கு முன்னாடி ஐயோ எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் வரலையேன்னு தோணும். ஆனால் கட்டினதுக்கப்புறம் இவ்வளவு தானா அப்படின்னு தோணும். விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இதுக்கு நான் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே மாலை வாங்கி போடுறப்போ செம்ம விலையாக இருக்கும். நம்மளே மேக் பண்ணுறப்போ பூவும் கம்மியாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் பூ வந்து இப்படி வந்து கட்டி காட்டுறது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே கட்டினா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க. இப்போ இது எப்படி வரும்னா, உருண்டு நல்லா தடியாக வரும். நிலப்படி மாலைக்கு அப்படியே எப்படி பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசாக வரும் பாருங்கள். அதுக்கு தான் நான் இவ்வளோ பூ வச்சு கட்டுறேன். இங்கே பாருங்கள், அப்படியே ரவுண்டாக அதுவே மேக்காக தான். நம்ம நூலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இது போல் ரவுண்டாக சுற்றி எடுக்கணும். எவ்வளோ வேணுமோ அரளிப்பூவை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட இது தான், உங்கள் சாய்ஸ் தான். அரளிப்பூ 2 அடுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மறிக்கொழுந்து வச்சு சாமந்தி நிறைய வைக்க போகிறனாலும் உங்கள் விருப்பம். அரளிப்பூ எவ்வளோ வைக்கிறனோ அவ்வளோவே நான் வந்து சாமந்தி வைக்க போகிறனாலும் அது உங்கள் விருப்பம். காம்பினேஷனும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம். நான் அரளி பாருங்கள், மறிக்கொழுந்து அப்புறம் சாமந்தியும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அரளி கொடுத்துட்டு சாமந்தி கொடுத்து மறிக்கொழுந்து கூட கொடுக்கலாம். இப்போ வந்து இது சென்டரில் வைக்கிறப்போ பச்சை, அது வந்து பார்க்குறப்போ ரோஸ் பச்சை எல்லோ அப்படின்னு வரப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காம்பினேஷன் தான் நிலப்படி மாலைக்கும் அது வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே அதே போல் தான். இப்போ வந்து இந்த மறிக்கொழுந்து எப்படி வைக்கணும்னா சென்டராக வைக்கணும். இங்கே பாருங்கள், நடுவில் வச்சு இப்படி வந்து பிடிச்சி அப்படியே திருப்பணும். பூ வந்து காம்பு பிடிச்சோம் இல்லையா, இப்போ வந்து மறிக்கொழுந்து சென்டரில் வைக்கணும். இப்போ வந்து இதுவும் பாருங்கள், அப்படியே ஒரு சுற்று அப்படியே மேக் ஆகிடுச்சு இல்லையா, அப்படியே ரவுண்டாக சுற்றி வந்துடும். ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நீங்கள் இதை வந்து முதல்ல கட்டுறதுக்கு மட்டும் 2, 3 வாட்டி பழகிடுங்க. பழகிட்டு கட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நானும் இப்படி கற்றுக்கிட்டு தாங்க கட்டுறேன் இல்லையா, எனக்கே வருதுன்னா கண்டிப்பாக யாருக்கு வேணாலும் வருங்க. இப்போ சாமந்தி பூவை வைக்கலாம். சாமந்தி பூவு கூட ஓரளவு நீங்கள் வந்து மாலை வந்து என்ன சைஸ் வேணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு தான் நூலை விடணும். ஏன்னா இதை நடுவில் கட் பண்ணலாம் முடியாது இல்லையா, அதனால் வந்து நூலை வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விடுங்க. நிலப்படி மாலை வந்து பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்றாப்போல் கொஞ்சம் வந்து சுற்றுறப்போ பூவை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு சுற்றிக்கங்க. இப்போ நான் ரொம்பவே ஒரு சின்னோண்டு மாலை தான் செய்ய போகிறேன். ஓரளவுக்கு மீடியமான மாலை தான். அதனால் வந்து நான் ஓரளவு லென்த்து தான் நான் கட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ சாமந்தி பூ வைக்கிறப்பயே பாருங்கள், ஒரு 4, 5 பூ வச்சாலே அப்படியே ஒரு பந்து போல் இது வந்துடும். பந்து போல் வரப்போ அடர்த்தியாகவும் இருக்கும், பார்க்க திக்காகவும் இருக்கும். ரொம்ப பூ வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் எப்படி மேக் பண்ணுறேன், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நானே மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீடியோவே வந்து போய் பாருங்கள். ஊசி நூலில் கோக்குறது இருக்குது, ஊசியை வச்சு கோக்குறதே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது எப்படி மேக் ஆகிருக்கு. நான் சாமந்தி வச்சுட்டு திரும்ப அரளிக்கு வந்துட்டேன். அரளி பாருங்கள், இந்த காம்பினேஷனே செம்மையாக இருக்கு இல்லையா, எவ்வளோ அடர்த்தியாக பந்து போல் மேக் ஆகிருக்கு பாருங்கள். இதை தான் நான் சொன்னேன். இப்படி வந்து நம்ம உருட்டி கட்டுறப்போ, இப்படி சுற்றி கட்டுறப்போ இது போல் மேக் ஆகும். இப்போ வந்து ரோஸ் காம்பினேஷன் இப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதர் சைடு, அடுத்த சைடு இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து இதே போல் மேக் பண்ணிடுறேன். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த நூலை வந்து இவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம கட்டுறதுக்கு தேவைப்படும். நம்ம சுங்கு போல அடியில் அந்த அது வச்சு கட்டுறதுக்கும் தேவைப்படும்.
இந்த அளவுக்கு எவ்வளோ உருட்டிக்கிட்டு பாருங்கள், கடையில் வாங்குற போல எவ்வளோ பெருசாக பந்து போல் உருண்டு வந்திருக்கு இல்லையா? பூ ரொம்ப தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ பவுலாக இருக்குது. 5 பூ வச்சோடனே அடர்த்தியாச்சு. ஏன்னா சாமந்தி பூ பெருசு இல்லையா? 2 அடுக்கு பாருங்கள், இங்கே மஞ்சள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து அந்த பக்கத்துக்கும் எடுத்துக்கலாம் அதே போல். 2 பக்கமும் இப்போ நான் கட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம நூல் விட்டுருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள், மேலே வந்து கட்டுறப்போ வந்து நம்ம சென்ட்ரலேருந்து ஆரம்பிக்கிறப்போ மேலே வந்து நூல் நம்ம விடலை. இப்போ வந்து மாலையை வந்து நம்ம கட்டுறதுக்கு தேவைப்படும் இல்லையா? அதுக்காக இப்போ என்ன செய்யணும்னா, மேல் பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு பூ இருக்கு இல்லையா? அந்த பூவில் வந்து நார்மலாக எப்பயும் கட்டுவோம் இல்லையா? அது போல் வந்து நூலை வச்சு கட்டிக்கங்க நம்ம கட்டுறதுக்காக. பாருங்கள், பூவை இப்படி எடுத்துட்டு அதுக்குள்ளே பாருங்கள் இப்படி வச்சுட்டு நார்மலாக எப்பயும் கட்டுவோம் இல்லையா? முடிச்சு போடுவோம் இல்லையா? அது போல் முடிச்சு போட்டால் நின்றுக்கும். இது போல் 2 சைடும் கட்டிடுங்க. ஏன்னா வந்து இது வந்து மாலை கட்டுன்றதுனால மேலே வந்து நம்ம நூல் விட முடியாது. ஏன்னா நம்ம சென்ட்ரலேருந்து தானே ஆரம்பித்தோம். அதனால் வந்து கட்டுறதுக்கு நூல் இருக்காது. இப்போ வந்து இது போல் 2 பக்கமுமே நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக வரும். ஈஸி தான். நீங்கள் வந்து இது போல் மேலேயும் நூல் விட்டுக்கங்க. இப்போ அடியில் நம்ம நூல் விட்டோம் இல்லையா? இப்போ இது எப்படி கட்டுறது அப்படின்னா, 2 சைடுமே வி மாதிரி போடணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட்டினோன்னா அது வந்து கரெக்டாக வந்து உட்காராது. இப்போ பாருங்கள், 2த்தையும் பாருங்கள், இது போல் இருக்கு இல்லையா? இதை வந்து அப்படியே வி போல் இங்கே 2 பக்கமும் இது போல் போட்டுட்டு கட்டினா கரெக்டாக போய் உட்காரும். பாருங்கள் எப்படி உட்காருது. அங்கே நாட் போட்டதே தெரியாது, கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிக்கும். இது போல் கட்டுங்க. 2 முடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. இப்போ அடியில் குஞ்சம், அதான் சுங்கு நூலையே அது எப்படி வைக்கிறது பார்ப்போமா? அதுவும் வந்து இதே கலர் காம்பினேஷனில் கொடுக்கலாம். இப்போ எல்லோவில் தான் முடிச்சிருக்கோம். இப்போ இங்கேருந்து ரோஸில் ஆரம்பித்தா அழகாக இருக்கும் இல்லையா? அதனால் வந்து நம்ம சுங்கை வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்லேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இல்லை எல்லோவே கண்டினியூவாக இருக்கணும்னு நினச்சா சுங்குக்கு நீங்கள் அதே போலயே வைக்கலாங்க. இப்போ வந்து இதுவுமே அதே போல் தான். பூ வந்து எப்படி கட்டணுமோ அதே போல் கட்டி தான் சுங்கம் வைக்க போகிறோம். ஊசி நூலில் கோக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் கோர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்படி கட்டி காட்டுறதுனால நான் காட்டுறேன். பாருங்கள், இதே ப்ரொசீஜர் தான். சென்டரில் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் நூல் விட்டு சென்டரில் அரளிப்பூவை இப்படி வச்சு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா? அப்படி தான். இப்போ திருப்பிக்கங்க. திருப்பிட்டு அந்த பூவை பாருங்கள், பூவை எடுத்து அந்த விரல் இருக்கு இல்லையா? அங்கே வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு அப்படியே காம்பை தள்ளிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நான் பண்ணுறத மட்டும் பாருங்கள். அப்படியே ஒரு சுற்றிட்டு அந்த காம்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு அந்த காம்பை லைட்டாக தள்ளணும். இப்போ பந்து போல் மேக் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து உங்கள் காம்பினேஷனில் நீங்கள் வந்து மஞ்சள் திரும்பவும் மறிகொழுந்து வச்சு கூட நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை அரளிப்பூ மட்டுமே வச்சு கூட இதை வந்து பூ போல் செஞ்சு நீங்கள் சுங்காக ரெடி பண்ணிக்கலாங்க. இது உங்கள் விருப்பம் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வந்து விசேஷத்துக்கு நம்ம செய்கிறோம், பொங்கல்லாம் செய்கிறப்போ நினச்சி பாருங்கள், விசேஷத்தில் பூவோட விலையை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ விலை இருக்கும். நம்ம வந்து இப்படி வீட்டிலவே நம்ம மேக் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை மாலை வேணாலும் நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப பூ தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்க தான் இப்படி இருக்கும், ஆனால் கட்டி பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாகவும் இருக்கும். நம்மளால் ஈஸியாக அதை மேக் பண்ணவும் முடியும். இப்போ பாருங்கள், இப்போ சாமந்தி வச்சுட்டேன். இதுக்கும் ஒரு 4 பூ தான் தேவைப்படும். சுங்கு பெருசாலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது போல் 4 பக்கமும் வச்சு சுற்றிக்கங்க. இதுவே வந்து அடைஞ்சா போல் இருக்கும். பாருங்கள், அடியில் இருக்கு இல்லையா? அழகாக இருக்குல்ல? இப்போ இதையும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதையும் வந்து முடிச்சு போட்டுக்கணும். இப்போ மறிக்கொழுந்து நம்ம இங்கே வைக்கிறதுனால மேலே வந்து எல்லோவில் முடித்தோம் இல்லையா? இப்போ வந்து எல்லோவுக்கு அப்புறம் பச்சை அப்படின்னு வரும். இல்லைன்னா அரளிப்பூ வச்சோன்னாக்கா அப்படியே ரோஸோடு வரும். அப்படியே பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் வந்து இப்படி கலர் காம்பினேஷன் கொடுக்குறோம். இல்லை உங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, நான் அரளிப்பூ மட்டும் தான் கொடுக்க போகிறேன், இல்லை கண்டினியூவாகவே சாமந்தி வைக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ மறிக்கொழுந்து கொடுத்துட்டு நான் திரும்பவும் ரோஸ் கொடுக்குறேன். ஏன்னா அரளிப்பூ வைக்கிறப்போ பாருங்கள், இப்போ வந்து மஞ்சளுக்கு அப்புறம் ரோஸ் வரப்போ பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் ஏற்கனவே நம்ம வந்து ஜாயின் பண்ணப்போ நூல் விட்டுருக்கோம். இப்போ இந்த குஞ்சத்துக்கும் கொஞ்சம் நூல் விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், அது 2த்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. எப்படி மாலை மேக் ஆகிடுச்சு இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் வாங்கணும் இல்லை, நம்மளுக்கே கட்ட தெரிஞ்சால் நம்மளே வீட்டில் ஈஸியாக மேக் பண்ணலாம். எல்லா விசேஷத்துக்கும் யாரையும் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்மளே எப்படி வேணுமோ அது போல் கலர் சூஸ் பண்ணலாம். என்ன பூ வேணுமோ நம்மளே மேக் பண்ணலாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சுது, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வர ஹைப் பட்டனை அமுக்கி விடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், பொங்கல் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நம்மளே வீட்டில் செய்யலாங்க. கடையில் வாங்குகிற மாலை போலேயே மேக் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை. நம்ம வந்து வீட்டில் பூ கட்டுறோம் இல்லையா? அந்த நூலே இதுக்கு போதும். ஒரு பட்டைக்கு பதிலாக 2 பட்டை கூட போட்டு செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.